ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட் வாய்ஸ். பிரான்சில் கடந்த வாரம் முதல் நிலவும் வரலாறு காணாத வெப்பநிலை காரணமாக தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாவதாக அந்த நாட்டின் பொது சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல ஜெர்மனியில் புதிய அதிகபட்ச வெப்பநிலை பதிவானதை தொடர்ந்து அங்கு காட்டுத்தீ ஏற்பட்டது. பெர்லின் பகுதியில் மக்கள் கூட்டத்தை குளிர்விக்க காவல்துறையினர் தண்ணீர் பீய்ச்சி எடுத்து வருகின்றனர். ஐரோப்பிய கண்டத்தில் கிழக்கு பகுதியை நோக்கி புதிய வெப்ப அலை நகர்வதை தொடர்ந்து அங்குள்ள பல நாடுகள் வெப்ப அளவு பழைய சாதனைகளை முறியடித்து உயர்ந்துள்ளன. ஜெர்மனியின் குப்சீட்ஸ் பகுதியில் இரவு நேர வெப்பநிலை 29.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளன. இப்பகுதியின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவான வரலாற்றிலேயே இதுவே அதிகமானது. ஜெர்மன் வானிலை ஆய்வு மைய தரவுகளின்படி மோக்கன் ட்ரூவிக்ஸ் பகுதியில் பகல் நேர வெப்பநிலை 41.5 டிகிரி செல்சியஸ் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இந்த அதிகபட்ச வெப்பநிலை காலநிலை மாற்றத்தால் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். வரலாறு காணாத அளவு வெப்பநிலை காரணமாக பிரான்சில் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பாரிஸ் பகுதியில் கணிசமாக உயர்ந்துள்ளது. பிரான்சிஸ் மிக அதிக வெப்பம் பகுதி பதிவான கடந்த புதனன்று 1200க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர். அதை தொடர்ந்து வந்த 2 நாட்களிலும் தலா 1400க்கும் மேற்பட்டதாக பலியானதாக தகவல் தெரிவிக்கின்றன. வெப்ப அலைக்கு முந்தைய ஏப்ரல் மே மாதங்களில் பிரான்சில் தினசரி உயிரிழப்பு விகிதம் சுமார் 900 முதல் 1000 வரை இருந்ததாக கூறப்படுகின்றது. தீவிர வெப்ப அலை வீசும் பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. வெப்ப அலை தீவிரமாகும் போது நாட்டில் உள்ள பெரும்பாலான பகுதிகளுக்கு அந்த எச்சரிக்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. பலியானோரில் 85% பேர் 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.